ஈரான் பிரதிநிதிகள் சமாதான முன்மொழிவு ஒன்றை முன்வைக்கும் வரை ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக இன்று அதிகாலை 1:30 அளவில் தனது ட்ருத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவொன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். ஈரான் அரசாங்கத்திற்குள் பாரிய கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை கருத்தில் கொண்டும் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிர் ஆகியோரின் கோரிக்கைக்கு அமையவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு எம்மிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைவர்களும் பிரதிநிதிகளும் இணக்கப்பாட்டுடன் கூடிய முன்மொழிவொன்றை முன்வைக்கும் வரை அவர்களுக்கு கால அவகாசம் வழங்குவதற்காகவே இது செய்யப்படுகின்றது. இதற்கமைய எமது ராணுவத்தினருக்கு முற்றுகையை தொடருமாறும் ஏனைய அனைத்து பிரிவுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் நான் அறிவுறுத்தியுள்ளேன். அத்துடன் அவர்களின் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நிறைவடையும் வரை போர் நிறுத்தம் நீடிக்கப்படும். மேற்கோள் நிறைவு. ஈரான் அரசாங்கம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் தாம் இதற்கு உடன்பட்டதாக டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிடும் நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் எதிர்கால நடவடிக்கைகளுக்காக தயாராக இருக்குமாறும் அமெரிக்க ராணுவத்திற்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுமா இல்லையா என்பது குறித்து கடந்த சில நாட்களாக நெருக்கடியான நிலை காணப்பட்டது. ஏப்ரல் 8ஆம் தேதி ஆரம்பமான 2 வார கால போர் நிறுத்தம் எந்த நேரத்தில் முடிவுக்கு வரும் என்பது கூட நிச்சயமற்ற நிலையில் இருந்தது. ஈரான் அரசு ஊடகங்களின் தகவல்களுக்கு அமைய இன்று அதிகாலை 5:30 போர் நிறுத்தம் நிறைவடையவிருந்தது. இன்று அதிகாலை 5:20 அது நிறைவடையும் என அமைதி பேச்சுவார்த்தையின் மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது. எனினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கருத்துக்களுக்கு அமைய 2 வார கால போர் நிறுத்தம் இன்று பிற்பகலை நிறைவடையவிருந்தது. இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸின் பாகிஸ்தான் விஜயம் இன்று இடம்பெறாது எனவும் மேலதிக பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பதில். இதேவேளை ட்ரம்பின் தீர்மானத்தினை பாராட்டி பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். தற்போதைய ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல வாய்ப்பளிக்கும் வகையில் போர் நிறுத்தத்தை நீடிக்குமாறு தானும் ராணுவ தளபதி அசீம் முனிரும் விடுத்த கோரிக்கையை தயவுடன் ஏற்றுக்கொண்டதற்காக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருதரப்பினரும் போர் நிறுத்தத்தை மதிப்பார்கள் எனவும் மோதல்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது முழுமையான அமைதி உடன்படிக்கையை எட்ட முடியும் என தாம் நம்புவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் கூறியுள்ளார். ஈரானின் பதில். ட்ரம்பின் போர் நிறுத்த நீடிப்பு அறிவிப்பு தொடர்பாக ஈரான் தரப்பிலிருந்து இன்று காலை 5 மணி வரை உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. எனினும் ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகத்தின் பேச்சாளர் இப்ராஹிம் ஜொல்பஹாரி விடுத்த அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தினால் ஈரான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தோற்கடிக்கப்பட்ட தரப்பு நிபந்தனைகளை விதிக்க முடியாது என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரின் ஆலோசகர் மஹதி முகமதி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்னெடுத்துள்ள முற்றுகை நடவடிக்கைகளை தொடர்வது தாக்குதலுக்கு சமமானது என்பதனால் அதற்கு ராணுவ ரீதியான பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் என அவர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் போர் நிறுத்தம் என்பது திடீர் தாக்குதலுக்கு தயாராவதற்கான கால அவகாசத்தை பெறும் ஒரு தந்திரம் மாத்திரமே என ஈரான் சபாநாயகரின் ஆலோசகர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிடுவது போர் நிறுத்தத்தை மீறும் ஒரு போர் நடவடிக்கை என இன்று போர் நிறுத்த நீடிப்பு அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னர் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிட்டிருந்தார். வர்த்தக கப்பல் ஒன்றை தாக்கியதும் அதன் பணியாளர்களை பிணை கைதிகளாக பிடித்ததும் போர் நிறுத்தத்தை பாரிய அளவில் மீறும் செயல் என அப்பாஸ் அரக்ஷி எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவினால் ஈரானுக்கு புதிய தடைகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்த செய்தியை வெளியிடுவதற்கு சற்று முன்னர் அமெரிக்கா ஈரான் மீது புதிய தடைகளை விதித்தது. ஈரான் அரசாங்கத்திற்கு தேவையான ஆயுதங்கள் அல்லது ஆயுத பாகங்களை வழங்கியமை தொடர்பில் ஈரான், துருக்கி, ஐக்கிய அரபு ராச்சியம், ஐக்கிய நாடுகளை சேர்ந்த தனிநபர்கள், நிறுவனங்கள் உள்ளிட்ட 14 தரப்பினர் மீது புதிய தடைகளை விதித்துள்ளதாக அமெரிக்க திரைசேரியின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் நோக்கில் அமெரிக்கா ஆரம்பித்துள்ள எக்கனாமிக் ஃபியூரி எனும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக
சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய தடை விதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் அமெரிக்க பிரஜைகள் அல்லது அமெரிக்காவில் வசிப்பவர்கள் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான அல்லது அவர்களுடன் தொடர்புடைய அமெரிக்காவில் உள்ள அனைத்து சொத்துக்களும் நிதிகளும் முடக்கப்படும் எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இன்னும் சில நாட்களில் ஈரானின் காக் தீவில் உள்ள எரிபொருள் சேமிப்பு தொகுதியின் கொள்ளளவு முழுமையாக நிரம்பிவிடும் என அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஏற்கனவே நிலையற்ற நிலையிலுள்ள ஈரானின் எரிபொருள் கிணறுகளை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஈரான் அரசாங்கத்தின் பிரதான வருமான வழிகளை நேரடியாக இலக்கு வைப்பதாகவும் ஈரானின் நிதி திரட்டும் மற்றும் புழக்க திறனை முறையாக முடக்குவதற்கு அதிகபட்ச அழுத்தத்தை பிரயோகிக்க அமெரிக்க திரைசேரி தொடர்ந்தும் செயற்படும் எனவும் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். உலக சந்தையில் இன்றைய எரிபொருள் விலை நிலவரம். போர் நிறுத்தம் நீடிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் சற்று வீழ்ச்சியடைந்துள்ளன. எனினும் யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்னர் நிலவிய விலைகளுடன் ஒப்பிடுகையில் இது 35% அதிகரிப்பாகும். இதற்கமைய இன்று காலை 6 மணி வரையான நிலவரப்படி பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெய் விலை $98.23 பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $89.14 பதிவாகியுள்ளது.